கடல் பரப்பும் கதை சமுத்திர மந்தனம். மிக பழமையான காலத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இறைவாழ்வு அமிர்தத்தை பெற இளகிய பால் கடலை சாந்தம் செய்ய இணைந்தனர். மந்திரமலையை சாந்தம் செய்யும் கம்பமாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தி அவர்கள் கடினமான பணியை தொடங்கினர். கடலை சாந்தம் செய்யும் போது பல மதிப்புமிக்க பொருட்கள் வெளியே வந்தன. ஆனால் அதே நேரத்தில் ஹலாகல் என்ற கொடிய நஞ்சும் வெளிப்பட்டது. அந்த நஞ்சு மிகுந்த ஆற்றல் வாய்ந்ததாக இருந்தது. அது முழு பிரபஞ்சத்தையும் அழிக்கக்கூடியது. தேவர்கள் மற்றும் அசுரர்கள் யாரும் அதை சமாளிக்க தைரியம் காட்டவில்லை. அவர்கள் பீதி அடைந்து பகவான் சிவனை உதவிக்கு அழைத்தனர். சிவன் இந்த உலகத்தை பாதுகாக்கும் கருணையுடனும் பொறுப்புணர்ச்சியுடனும் நஞ்சை தன் கரத்தில் எடுத்துக்கொண்டு குடித்தார். அந்த நஞ்சு அவரது உடலுக்குள் பரவுவதை தடுக்க பார்வதி தேவி தனது கையை அவரது கழுத்தில் வைத்தார். அதனால் அந்த நஞ்சு அவரது தொண்டையில் தங்கிவிட்டது. இதனால் சிவன் நீலகண்டன் என்ற பெயரை பெற்றார். நஞ்சு குடித்ததின் விளைவாக ஏற்பட்ட வேதனையையும் மனச்சாந்தியுடன் சகித்தார் சிவன். அவரின் தியாகமும் தைரியமும் உலகத்தை அழிவிலிருந்து காப்பாற்றியது. உத்வேகமான கருத்து. இந்த கதை உண்மையான மகத்துவம் தியாகத்தில் இருக்கிறது என்பதை போதிக்கிறது. சிவபெருமான் போலவே நாம் சவால்களை தைரியத்துடன் எதிர்கொண்டு பொறுமையுடன் செயல்பட்டு தனிப்பட்ட நன்மையை விட மக்களின் நலனை கருத்தில் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் கடினமான சூழல்களுக்கு நாம் தியாகம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். ஆனால் அந்த தியாகமே வளர்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் மற்றவர்களுக்கு உந்துதலுக்கும் வழிவகுக